வணக்கம். நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும். ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழலுகிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான். எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம். நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள், மனநிலை, பேசும் முறை, ஆழ்ந்த சிந்தனை திறன், குடும்ப வாழ்க்கை, கல்வி, தொழில், திருமண வாழ்க்கை, உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும். ஜாதகத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர். இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும். மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன. ஒரு நபர் வாழ்க்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும், எப்போது சவால்கள் ஏற்படும், எப்போது திருமண நேரம், குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம். நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும். சில நேரங்களில் சோதனைகளும் வரும். இதை பொறுத்து பூஜைகள், பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன. இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும். இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல, அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் கனிவான பார்வையாலும் இனிமையான பேச்சாலும் அனைவரையும் தன் வசப்படுத்தி வைத்திருப்பார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை எளிதாக புரிந்து கொள்ளும் திறன் அவர்களிடம் உண்டு. தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் வாழ்க்கையில் உறுதியுடன் நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவேளை ஒரு காரியத்தில் அவசர முடிவெடுத்தாலும் பின்னர் அதிலிருந்து மீண்டு திருத்திக் கொள்ளும் திறனும் உண்டு. ரிஸ்க் எடுக்க தயங்காதவர்கள், தடைகள் வந்தாலும் அச்சமின்றி அதனை கடந்து செல்லும் மனப்பாங்கு கொண்டவர்கள். தங்களுக்கான சரியான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருந்து அதன் பிறகு செயலாற்றுவார்கள். எப்போதும் மனதில் மகிழ்ச்சி, சமாதானம் நிலைநிறுத்துவதே அவர்களின் விருப்பம். பேச்சுத்திறன் மிகுந்தவர்கள் எவருடனும் நேர்மையுடன் தூய்மையான மனதோடு நட்பை பேணுவார்கள். பொய் சொல்லாமல் உண்மையை மட்டுமே பேசுவார்கள். நெறிமுறைகளை கடைபிடித்து அமைதியையும் அடக்கத்தையும் வாழ்வில் நிறைவேற்றுவர். பூராடம் நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் காரணமாக வாசனை திரவியங்கள், ஆடம்பரமான ஆடை மற்றும் ஆபணங்கள் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு காணப்படுவர். அவர்களின் சமூகம், நண்பர்கள் அனைவரும் சமசமமாக நட்பு போக்கை பேணுவார்கள். சிறு வயதில் கல்வியில் ஆர்வம் குறைவாக இருப்பினும் காலத்துடன் ஆர்வம் மேம்பட்டு திறமைகள் வெளிப்படும். பல்வேறு கலைகளில் ஆர்வம் காட்டுவார்கள். இலக்கியத் துறையில் சிறந்த ஞானமும் ஆழ்ந்த அறிவும் பெற்றிருப்பார்கள். வணிகவியல், கணக்கு, பொது மேலாண்மை, துப்பறிதல், நீதி, மக்கள் தொடர்பு, பேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்பு, சுற்றுச்சூழல் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள். அயல் நாடுகளில் வேலை செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். கப்பல் படை அதிகாரி, உயிரியலாளர், விவசாயி, டான்சர், மேடை நடிகர், பாடகர், சைக்காலஜிஸ்ட், தத்துவவாதி, கவிஞர், எழுத்தாளர், ஓவியர், ஏஷன் டிசைனர் மற்றும் ஹோட்டல் துறையில் சிறப்பாக விளங்குவார்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமண பொருத்தம் சரியாக பார்த்து மணமுடிப்பது மிகவும் முக்கியம். சிலருக்கு மறுமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் அதிக பாசம் காட்டுவார்கள். அமைதியை விரும்பி இயற்கை பிரியராகவும் இருப்பார்கள். அனைவரையும் நம்பும் மனமும் அனுபவத்தின் அடிப்படையில் சரியான தீர்மானம் எடுக்கும் அறிவும் அவர்களிடம் காணப்படும். ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு அதிகம். அலட்சியமின்றி பராமரிக்க வேண்டியது அவசியம். தைராய்டு சிக்கல், சிறுநீரகக்கல், வயிற்றுப்புண், கீழ் மூட்டுவாதம், சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். ஜீரணக் கோளாறுகள் மற்றும் வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரத்தின் ராசி தனுசு, அதிபதியாக சுக்கிரன் உள்ளது. ராசி அதிபதி குரு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாகிகள், புத்திசாலிகள்.
உயர்ந்த பதவியில் பணியாற்றி சூழல்களை கவனித்து சரியான முடிவுகள் எடுப்பவர்கள். பரந்த மனமும் நேர்மையும் கொண்டவர்கள். பொய் சொல்லாமல் உண்மையை மட்டுமே விரும்புவார்கள். தர்ம சிந்தனையில் மாறாதவர்கள். பொறுமையாக காரியங்களை நிறைவேற்றுவார்கள். சுகசந்தோஷங்களை விரும்புவார்கள். வாக்குவாதங்களில் தீவிரமாக ஈடுபட்டு தாய்க்கு விருப்பமானவராகவும் குடும்பத்தை பேணுகிறவர்களாகவும் இருப்பார்கள். பயணங்களை விரும்பி புதிய இடங்களை ஆராய்வதில் ஆர்வமுள்ளவர்கள். பூராடம் நட்சத்திரத்தின் பாதைகளில் தனித்தன்மைகள் காணப்படுகின்றன. முதல் பாதத்திற்கு சூரியன் ஆண்டவர். தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். பலசாலி மற்றும் சண்டை பிடிப்பவர்களாகவும் இருப்பார்கள். எந்த காரியத்தையும் தவறின்றி முடிக்க முயற்சிப்பார்கள். கடுமையான உழைப்பாளிகள் என்றாலும் அத்தகைய உழைப்பிற்கு போதுமான ஊதியம் பெறாமல் இருக்கும் நிலையும் காணப்படும். இரண்டாம் பாதத்திற்கு புதன் ஆண்டவர். இனிமையான பேச்சு, கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகம். இரக்கமும் உதவி குணமும் கொண்டவர்களாக இருப்பர். வாழ்க்கையில் அனைத்து சோபாக்கியங்களையும் பெற்றிருப்பார்கள். மூன்றாம் பாதத்திற்கு சுக்கிரன் ஆண்டவர். ஒழுக்கம், நேர்மை மற்றும் முன் ஜாக்கிரதையுடன் நடப்பவர்கள். விரும்பியதை அடைவதற்கான உறுதி அவர்களிடம் உண்டு. தெளிவான சிந்தனை கொண்டவர்கள். உடல் பலவீனம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும்போது தன்னம்பிக்கை குறையும். நான்காம் பாதத்திற்கு செவ்வாய் ஆண்டவர். தலைமை பண்பும் கோபமும் அதிகம். தங்கள் செயல்களை சாதிக்க எதையும் செய்ய தயாராக இருப்பவர்கள். பெரியோரின் உபதேசங்களை விரும்பாமலும் தங்கள் வழியில் நடப்பதிலும் வல்லவர்கள். உடல் வலிமை மிகுந்தவர்கள். பிறரை கட்டுப்படுத்தி ஆள விருப்பம் கொண்டவர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்களை நீக்குவதற்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா கடுவெளியில் அமைந்த அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயிலில் வழிபாடு செய்கின்றனர். திருமணத்தில் தடைகள் உள்ளவர்கள் தங்கள் நட்சத்திர நாளில் சாம்பிராணி புகையிட்டு வழிபாடு செய்தால் நல்லது. இதனால் வாழ்க்கை சிறப்பாக செல்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.